தமிழக அரசை கண்டித்து டாஸ்மாக் ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் ஊழியர்கள் மாநில சம்மேளனம் CITU சார்பில் மாநிலம் தழுவிய தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவையில் டாஸ்மாக் ஊழியர்கள் அவர்களின் கோரிக்கையான பணி நிரந்தரம், தகுதி வழங்கல், சட்ட அமலாக்க அதிகாரியின் உத்தரவின் அடிப்படையில் 480 நாள் பணி முடித்து 20 ஆண்டு காலமாக டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்து வரும் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களையும் நிரந்தரப்படுத்தி பணி தொடர்ச்சியாக உடன் அரியர் வழங்கிட வேண்டும் எனவும், காலி மதுபாட்டில் திரும்பப் பெறும் திட்டம் அமலாக்கத்தால் ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மாற்று திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும், 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து ஒரே இடத்தில் பணிபுரியும் மாவட்ட மேலாளர்கள், உதவி மேலாளர்கள், இளநிலை உதவியாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களை பணி இடமாறுதல் செய்தல் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து டாஸ்மாக் ஊழியர்கள் ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாவட்ட செயலாளர் ஜான் முன்னிலை வகித்தார். மாவட்ட பொருளாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் திருப்பூர், நீலகிரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள், கோவை மாவட்ட சம்மேளன நிர்வாகிகள் தங்கராஜ், சரவணன் மற்றும் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளி வெயில சென்று சாகிறான். பத்திரிகை என்ற பெயரில் கடையில போய் மேற்றது நான் டோல் பெருகி பண்ணுவேன் சொல்லி 1000 கொடு 2000 கொடு என்பது அச்சுறுத்துவதை தயவு செய்து கைவிடுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிறாங்க. உங்களுக்காக பேசுறேன், நானு எனக்காக பேசுறேன். ஆகவே பத்திரிகை தர்மத்தை நாங்கள் நேசிக்கிறோம், கடைபிடிக்கிறோம். எங்க சங்கத்துக்கு நிறைய செய்திகள் வருது, நாங்க எல்லாத்தையும் கூட சொல்லல. ஆனால் சில பேர் வேண்டும் என்று கேட்கிறாங்க. தயவு செய்து எங்களை மனிதா பாருங்க, தொழிலாளியா பாருங்க, சிரமத்தை புரிஞ்சுக்குங்க. ஆகவே இறுதியாக CITU மாநில குழு உறுப்பினர் டாஸ்மாக் ஜான் அந்தோனிராஜ், டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர். தமிழக அரசுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லன்னா துயரங்களுக்கு மத்தியில் பணியாற்றி வருகிறோம். தமிழக அரசிற்கு ஆண்டு ஒன்றிற்கு 45,000 கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டக்கூடிய இந்த தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஆனால் இதுவரை பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை கூட அமல்படுத்த இந்த நிர்வாகமும் அரசும் மறுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 9ஆம் தேதி மாநில சம்மேளனத்தினுடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 5 மண்டலங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்திற்கு டாஸ்மாகுடைய கோரிக்கைகளை கொண்டு செல்வது என்ற அடிப்படையில் இன்றைய தினத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். முதலாவதாக 480 நாள் பணி முடித்த அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகச் சிறப்பு வாய்ந்த உத்தரவை மதுரை தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் டாஸ்மாக் ஊழியர் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். 2வது, FL2 மனமயில் மன்றங்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த விற்பனை நேரம் என்பது மாறுபடுகிறது. ஆகவே டாஸ்மாக் கடையினுடைய விற்பனை நேரத்திற்கு இணையாக FL2 விற்பனை நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும். FL2களுக்கு வாடிக்கை விரும்பக்கூடிய சரக்குகளை எப்படி அனுப்புகிறார்களோ அதே மாதிரி டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பணும். புதிதாக FL2 மனமயில் மன்றங்களுக்கு உரிமைகளை வழங்கக்கூடாது. அதேபோன்று மாவட்ட மேலாளர்கள், முதன்மை மண்டல மேலாளர்களுடைய பறிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரங்களை உடனடியாக மாவட்ட மேலாளர், முதன்மை மண்டல மேலாளர்கள் திருப்பி வழங்க வேண்டும். காலிப்பாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் டாஸ்மாக் நிர்வாகம் அமுல்படுத்தி வருகிறது. அந்த திட்டத்தை அமுல்படுத்துவது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முன்பாக டாஸ்மாக் தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசி பொருத்தமான முறையில் அதை அமுல்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு டாஸ்மாக் கடைகளில் வாங்கக்கூடிய பாட்டில்களை நாங்கள் திரும்ப பைபேக் ஸ்கீம்ங்கிற மாதிரிலாம் வாங்குகிறோம். FL2களில் விற்கப்படுகிற பாட்டில்களுக்கு அந்த பைபேக் ஸ்கீமே கிடையாது. அப்போ டாஸ்மாக் கடைகளில் இருக்கக்கூடிய பாட்டில் தான் சுகாதாரத்திற்கு, சுற்றுச்சூழலுக்கு யானை காலில் குத்துமா? FL2 வைக்கக்கூடிய பாட்டில்கள் சுற்றுச்சூழலுக்கு, யானை கால்களிலே அது காயத்தை ஏற்படுத்தாதா என்ற கேள்வியை முன்வைக்கிறோம். ஆகவே இந்த திட்டம் நல்ல திட்டம். இதை எவ்வாறு அமுல்படுத்த வேண்டும் என்று தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசி அதை சரியான முறையில் அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இன்றைய தினத்திலே மாநிலம் முழுவதும், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உட்பட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழக அரசும் தமிழக முதல்வரும் டாஸ்மாக் நிர்வாகம் உடனடியாக இந்த கோரிக்கையின் மீது கவனம் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தினால வலியுறுத்துகிறோம். ரைட், ஓகே.